ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 120வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். மனுஷர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளுகின்ற வார்த்தைகளிலே பிறரை அதிகமாய் வேதனைப்படுத்துகிறதும் துன்பத்திற்கு ஆளாக்குகிறதுமான காரியங்கள் பொய்யும் கபடமும். அனுதின வாழ்க்கையிலே நாம் அநேக மனுஷர்களோடு பேசுகிறோம். நம்மோடும் அநேகர் பேசுகின்றார்கள். ஆனால் இவர்களில் எத்தனை பேர் உண்மையான உள்ளத்தோடு நம்மிடத்திலே பேசுகிறார்கள் என்றும், கள்ள உதடுகளோடும் கள்ள இருதயத்தோடும் எத்தனை பேர் நம்மோடு பேசுகிறார்கள் என்றும் நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. புன்னகையோடும் அன்போடும் கரிசனை உள்ளது போன்ற வார்த்தைகளோடும் நம்மோடு பேசுகிற மனுஷர்கள் உண்டு. அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பியும் விடுகிறோம். ஆனால் கடிந்து கொள்ளுகிறவர்களும் நம்முடைய தவறுகளை குறித்து நம்மிடத்தில் வெளிப்படையாக முகத்துக்கு முகம் நின்று பேசுகிறவர்களுமாகிய மனுஷர்களை அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளம் வெறுக்கவும் செய்கிறது. இப்படி அநேக மனுஷர்களும் வார்த்தைகளும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலே பொய்யான வார்த்தைகளினால் வீழ்த்தப்பட்ட அநேக மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவுகளிலே, நட்புகளிலே, வேலைகளிலே என்று பொய்யான வார்த்தைகள் மனுஷர்களுக்குள்ள அநேகம் வேதனைகளை உண்டாக்கி விடுகிறது. அதுபோலதான் கபட நாவும். கபடம் என்று சொல்லுகிறது சூழ்ச்சி, சூது, வஞ்சனை போன்ற வார்த்தைகளை போன்றது. கபட நாவு என்பது சூழ்ச்சியான வார்த்தைகளையும் காரியங்களையும் சொல்லி அதிலே ஒரு மனுஷனை அகப்பட வைக்கிறது. பொய் ஒரு மனுஷனுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடியது. கபடம் என்கிறது ஒரு மனுஷனை தீமையான காரியத்திலே அகப்பட வைக்கக்கூடியது. இப்படிப்பட்ட மனுஷர்கள் எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். நம்மை சுற்றி கூட இருக்கக்கூடும். இங்கே கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஒரு நல்ல ஜெபம், கர்த்தாவை, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்பது. ஆம், நாமும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே யாரோ ஒருவர் சொன்ன பொய் நிமித்தமாய் நீங்கள் வேதனையும் வருத்தத்தையும் சந்தித்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வேலையில கூட நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கலாம். யாரோ ஒருவர் சொன்ன கபடமான வார்த்தைகள், வஞ்சனையான வார்த்தைகளினாலே உங்கள் நற்பெயர் பாதிக்கப்பட்டு நீங்கள் மிகவும் வேதனையிலே காணப்படலாம். இந்த காலை வேளையிலே கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுகளுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று. ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். உண்மையை பேசுவோம், உண்மையுள்ளவர்களாக வாழுவோம். கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அனுதின வாழ்க்கையிலே எங்களோடு எத்தனையோ மனுஷர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் பொய்யான உதடுகளோடும் கபடமான நாவோடும் எங்களோடு பேசுகிறவர்களை நாங்கள் பகுத்தறியவோ கண்டுபிடிக்கவோ கூடாததாக காணப்பட்டாலும் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்குகிற இடங்களில் பொய்யான காரியங்களை சொல்லுகிறது நிமித்தம் பாதிப்பு உண்டாக்க நினைக்கிற மனுஷர்களுக்கு நடுவில் நீர் எங்களுக்கு துணை நின்று உண்மைக்கு ஒத்தாசை பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.